Sometimes God can use anything to tell to the world what's going to happen. புரியுதாங்க? God can use anything to make you to come aligned to God, to make you to come to God. Hallelujah. அலைன் பண்றதுக்கு உங்களை சரியாக திருப்பி நடத்துது. அப்ப இந்த தீர்க்க தரிசனமான காரியங்கள் வசனம் 2000 எழுதப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியப்படுது. ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நானும் ஒரு காலத்துல நினைச்சேன், எப்ப நடக்கும், எப்ப ஆண்டு வர்றது, அதான் டைம் இருக்க. இப்ப என் பிள்ளைங்களே கேக்குது, நான் கூட பெருசா ஆகலையே. நான் சொன்னா அது எனக்கு தெரியாத, அவரு வருது வராம இருக்குது அவரோட கருத்துல இருக்கு. அவரு இப்ப நடக்கிறத பார்த்தாக்கா ஏதோ வந்துருவாரோன்னு ஒரு இருக்கு. சோ எல்லாமே நம்மளே தேவன் என்ன செய்யற சொல்ல வராங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். இதை குறித்து நீங்க பயந்தாலும் ஒண்ணு பொறிச்சு நம்ம நடக்க போறது இல்லை. ப்ரிப்பேராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ அதனாலதான் தேவன் இதுக்கு முன்னே ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. இதுக்கு வரதுக்கு முன்னே ஒரு காரியத்தை என்கிட்ட சொல்லி வெளிப்படுத்தினாரு. அப்ப நானும் சரி அதை பத்தி விசாரிப்போம், அதை பத்தி இது பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய காரியங்கள் அறிஞ்சு பார்த்தேன். இன்னைக்கு எல்லோருமே சபைக்கு வரும், எல்லோரும் ஜெபம் பண்றோம், எல்லோரும் கூட்டத்துக்கு வருகிறோம், நிறைய காரியங்கள் பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், நிறைய காரியத்தை செய்யறோம். கடவுள் கூட நெருக்கமா ஆவருக்கு நினைச்சுக்கிட்டு நம்ம நிறைய காரியங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். ஆனா சில காரியம் உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை அது ஒண்ணு விட முடியாமலே மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு 9 காரியத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பேசுறவங்களுக்கு ஒரு வசனத்தை நான் கொடுக்கிறேன். Acts 16 நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். புக் ஆஃப் எக்ஸ் தமிழ்ல. ஓகே, சோ அந்த புக்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த பவுலும் சீலாசும் அவரை அடிச்சு அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பிரிசன்ல போட்டுருவாங்க. பிரிசன்ல போட்டுட்டு அப்படியே அடிச்சு கதவெல்லாம் அங்க இருக்கிற பிரிசன்ல போட்டுருவாங்க. போட்டுட்டு போயிருவாங்க. இந்த அப்புறம் அவங்க என்ன நடந்துச்சுன்னா, பவுலும் சீலாசும் அடி வாங்கி நொறுக்கப்பட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. பவுலும் சீலாசும் கடவுளை ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. அவ்வளோ அடியில அவ்வளோ துன்பத்திலையும் ஆராதிக்கிறாங்க. கர்த்தரை ஆராய்ச்சி கொண்டு இருக்காங்க. சங்கிலியில கட்டி போட்டாங்க, ஆராய்ச்சி கொண்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க, ஜெயில இருக்கிறவங்க, everybody listening to the song. ஒரு அசைமாடுதலை கண்டாங்க. திடீர்னு பார்த்து என்ன நடந்துச்சு? என்ன சொல்லுவீங்க? நிலநடுக்கம். ஒரு நிலநடுக்கம் நடுக்க ஆரம்பிச்சதோட என்ன ஆச்சுன்னா, அவங்களோட பிரிசன் கதவு ஒண்டி திறக்கல, எல்லா பிரிசன் கதவும் திறந்து விட்டது. அவங்களோட செயின் அவுக்கப்பட்டது, உடைஞ்சிருச்சு. அவங்க செயின்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிச்சாங்க, கடவுளை துதிச்சாங்க. செயின்கள், சங்கிலிகள் உடையப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் வருகிறோம், சேர்ச்சிக்கு வருகிறோம், வர்ஷிப் பண்ணுகிறோம், எல்லாம் சர்வன், எல்லா சர்வீஸ்லையும் அட்டெண்ட் பண்றோம், பைபிள் ஸ்டடி வருகிறோம், எல்லாமே பண்ணுகிறோம். பிசிக்கலி நம்மளுக்கு சேஞ்ச் இல்லை, பட் ஸ்பிரிச்சுவலி நம்மளுக்கு சேஞ்ச்ல மாட்டிக்கொண்டு இருக்கு. பிசிக்கலி நம்ம ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், அதுல இருந்து வெளியாக முடியும். காலம் நெருங்கி கொண்டு இருக்கு. இனி கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். சில காரியத்தை உங்களோட பேச போகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் நான் பேச போகிறேன். கடவுள் உங்களோட பேசுவாங்க, நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சில காரியத்தில் நம்ம வந்து பொதுவாக பேசுவோம், சில காரியத்தில் நம்ம டீப்பாக பேசிதான் பேசிதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு வேலை வச்சாங்க.
ஏன்னா கடவுள் நம்மள, ஏன்னா பரலோகம் போறது அது பெரிய விசாலமான ரோடுன்னு போடல. என்ன போட்டுருச்சு? எப்படி? நேரோ. அப்படின்னா அந்த பாதையில நம்ம நடக்கும் போது எப்படி நடக்க முடியும்? நேரோ, ஒரே வழிதான், அது விசாலமான வழியில போடல. அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அத விசாலமா மண்ணு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ கொஞ்சம் விசாலமாச்சு, 2 பேர் போகலாம் அப்படின்னா என்னன்னா, உங்களோட டிசைருக்கு தகுந்த மாதிரி நான் நடத்தக்கூடாது. ஏன் ஆசைக்கு தகுந்த மாதிரி நான் என்ன சொல்ல மாட்டீங்க? நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு என்ன பிடிக்குமோ, கர்த்தரோட சித்தம் என்னமோ அதை செய்யும் போது நீங்க ஆசீர்வாதமாக இருக்கீங்க. அல்லேலூயா. வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். சோ முதல்ல ஜெபம் பண்ணிடுவோம். அவங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி ஐயா சுவாமி. கர்த்தரே ரொம்ப நல்லவர், வல்லவர், என்றென்றும் மாறாத தேவன் ஐயா கர்த்தரே. அப்பா, அந்த வேண்டாம் ஐயா ராஜாவை அடியே நம்ம பேச முடியுமாவே கேட்டுக்கொள்கிறேன். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து விடுவிக்கிறதுக்கு நீங்க சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்களா ஐயா ராஜாவை? அப்பா, அது எங்களை விட்டு வெளியாக நீங்க உதவி செய்ய முடியுமா கேட்டுக்கொள்கிறீங்க ஐயா ராஜாவை. அன்றைய நீங்க பேச போற காரியத்தை உன் திருப்பாத்துல ஒப்பு கொடுக்குறீங்க. என்னை மாஸ்டர் பேச முடியுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் நீங்க அறிஞ்சிருக்கிற ஐயா சுவாமி, அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்க வழிகளை செம்மைப்படுத்துறதே நீ ஒருவர் ஐயா ராஜாவை. கர்த்தரே, எங்க தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். அவங்களை ஆசீர்வதி வழியை நடத்துவே. தொடர்ந்து ஐயா ராஜாவை அடிய மாஸ்டர் பேச முடியுமா கேட்டுக்கொள்கிறேன். உங்க தேவ ஆவி ஒவ்வொருத்தர் மேலையும் பாய முடியுமாக செய்யும் ஐயா. ஆசீர்வதின் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஓபனிங் ஸ்லைட போடுங்க சாமி. ஓகே, why are my chains still not broken? அப்பனா ஏன் என்னோட சங்கிலி ஒண்ணும் உடையப்படுவது இல்லை சொல்லிட்டு நான் சில காரியத்தை உங்களுக்கு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எடுத்துருவாங்க. அப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா செஞ்சா உங்களுக்கு பார்க்க புரியும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, எவ்வளவு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம இயேசு கிட்ட வந்துட்டோம், இயேசு கிட்ட சொல்றோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஐ அம் சரண்டர் காட், சேஞ்ச் மீ, என்னை மாற்றுங்க, நான் திருப்பி பாவ வாழ்க்கைக்கு போகாத படிக்கு என் வழி நடத்துங்க, எல்லாம் பேசி வந்துட்டு காலங்கள் நேரங்கள் போகும்போது இப்படி விட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் அதுல இருந்து 1 2 இது நல்லா இருக்கு, இது வச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், 1 2 எடுத்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் நாளாக 1 2 எடுத்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் நாளாக எல்லாத்தையும் எடுத்து இப்படி வரும் சேர்ச்சிக்கு வரும். ஏன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நமக்குள்ள இருக்கு, நம்ம சேர்ச்சிக்கு இப்படி வரும். இதுல இருந்து ஒரு காரியத்தை இதுல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் இதோட உங்களோட பேச போகிறேன். சோ ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசுவாராங்க. முதலாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? இச்சை. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, முதலாவது ரொம்ப பேர் வாழ்க்கையிலே, ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப பேர் வாழ்க்கையிலே இந்த இச்சை ஆவி, கரெக்டா நான் தமிழ்ல சொல்றது கரெக்டா? ஓகே. இந்த லாஸ்ட் ஆவி இது உங்க கூட பூந்து இது என்ன செய்யுது? தகாத படத்தை பார்க்க வைக்கும். அப்புறம் நம்மளை தப்பான உறவுக்குள்ளே தள்ளி போடும். இன்னைக்கு ரொம்ப பேரு இந்த மத்தியிலே உழுந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. சில நேரத்துல படம் பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த படத்துல இந்த மாதிரி தன காட்சிகள் வரோம்னு. பட் they will see, என்ன செய்வாங்கன்னா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே, என்னதான் செய்யறாங்கன்னு பாப்போமே. These will bring you and push you to sin. லாஸ்ட்ல போய் விழுந்துருவீங்க. ரொம்ப பேர், I am telling you, this year இந்த millennium yearல நீங்க பாத்தீங்கன்னா அநேக பேர், because phone கையில இருக்கு, so they can watch whatever they want.
அநேக கிறிஸ்தவ மத்தியிலே இந்த ஆவி அடிச்சு கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்கிறேன், ஏன்னா நான் நிறைய டெஸ்டிமோனி நான் கேட்டிருக்கிறேன். அநேக பேர் விடுதலை ஆக முடியாம மாட்டிக்கொண்டு இருக்காங்க. Until the extent what? No, in the dream, the evil will come into your dream. Hallelujah. உங்க கனவுல வந்து உங்களையே தப்பான தள்ளுவதற்கு அதுக்கு வல்லமை உண்டு. ஏன்னா வசனம் சொல்கிறது, பால் சொல்கிறார், நீ எங்கேயுமே இடம் கொடுத்துறாத ஆவிக்குரிய வாழ்க்கையில. Don't give any hold. அவன் பூந்துருவான், அவனை பூந்து அழிச்சிருவான். இன்னைக்கு ரொம்ப பேர் வாழ்க்கை, நிறைய கிறிஸ்தவங்களும் சொல்றாங்க, நிறைய மனிதர்களும் சொல்கிறேன், everybody is stuck in this thing. மாட்டிக்கொண்டு இருக்காங்க, வெளியாக முடியாம மாட்டிக்கொண்டு இருக்காங்க. அல்லேலூயா. கடவுள் ஒவ்வொரு காரியமாக இந்த செயின் அவங்க வாழ்க்கையில மாட்டிக்கொண்டு இருக்கிறனால அவங்க இதுல இருந்து விடுதலை பெற முடியாம இருக்காங்க. எல்லாம் சர்ச்சுக்கு வராங்க, எல்லாமே செய்யறாங்க, எல்லாத்துலயும் கலந்து கொள்கிறாங்க, பட் வெளியாக முடியல. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னை விடுதலை பண்ணுவேன். நீங்க சொல்ல வேண்டிய காரியெல்லாம், கர்த்தரே என்னால முடியலப்பா, என்னை விடுதலை பண்ணுவேன் ஐயா சுவாமி. When you ask only, this thing will start to process. நம்ம கேட்டாதான் காரியங்கள் நடக்கும். இல்ல கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்ம நினைச்சிட கூடாது கர்த்தர் பார்க்கல, யாரும் பார்க்கலன்னு. Oh, I tell you, you will fall. சேத்தனோட வேலை டெம்ப்டேஷன் கொடுக்கிற வேலை. அவன் புத்திசாலியாக உனக்கு டெம்ப்டேஷன் கொடுப்பான். அதுல இருந்து நீ வெளியாவல, மாட்டிக்கொள்ளுவ. ஹalleluya, ஹalleluya. சோ இதுல இருந்து வெளியாவது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். முதலாவது காரியம். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆஃப் அடிக்ஷன். என்னதுல அடிக்ஷன்? ஆல்கஹால், ட்ரக்ஸ், கேம்பிளிங், கேமிங் அடிக்ஷன் கூட இருக்காங்க. அதுல ஓனர் எல்லாம் சிரிக்குதுங்க, பின்னால இருக்குதுங்க, என்னை பார்த்து தான் சிரிக்குங்க. ஏன்னா நான் கேம்ல வந்து கிங். கேம் அடிக்ஷன், நான் என்னோட கேம் அடிக்ஷன் எப்படின்னா, நான் வேலைக்கு போகாடி கூட என்னால உட்கார முடியும். எனக்கு கேம் ஓட்டி கொடுத்தா போதும், நான் ஃபுல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னை வேலை விட்டு 2 மணி நேரத்துல தூக்கிட்டாங்க. ஏன்னா நான் வேலைக்கு வரவே மாட்டேன். அப்புறம் ஒரு இது போடுவேன், என்சி. ஒரு பயங்கரமான நிலைமை. பிகாஸ் ஏன்னா இந்த ஆவி உங்களை பிடிச்சிக்கிச்சுன்னா, இந்த அடிக்ஷன், இந்த ஆல்கஹால் ஒண்ணு உங்களை இந்த சாத்தான் என்ன செய்வானா, உங்களை ஒரு காரியத்தில், இதுல சில காரியத்தில் உங்க வாழ்க்கையில அடிமையா ஆக்க பார்ப்பான். இன்னைக்கு முக்காவாசி எதுல அடிமையா இருக்காங்கன்னா, ஒண்ணு சோசியல் மீடியா, ஒண்ணு போன். போன் இல்லைன்னா போச்சு. போன் இல்லைன்னா முடியாதுங்க, கை வேலை செய்யாது, அந்த நாளையே மூவ் பண்ணாது. எங்க அப்ப வரும் பாருங்க கோபம், எங்க போனு. அந்த நேரத்தில் பார்க்கலாம், அண்ணி என்ன பார்க்கலாம். போன் இல்லைன்னா people get worried. ஓ பைபிள் இல்லைங்க, பைபிள் இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க, போன் இல்லைன்னா என்னால முடியாதுங்க. அப்புறம் சோஷியல் மீடியா. Now I tell you, the social media is one of the thing powerful. இன்னைக்கு மனுஷங்களை ஒவ்வொருத்தையும் அது அட்ராக்ட் பண்ண வைக்குது. எந்த காரியத்தை more than 10 செகண்ட் பாக்குறீங்களோ, அடுத்த காரியம் அதே சப்ஜெக்ட்ல வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் ஒன்றி இல்லை, பெரியவங்க வரைக்கும் அதுல அடிக்ட் ஆனதான் இருக்காங்க. உண்மையா பொய்யாங்க? அடிக்டடா இருக்காங்க. இதுல இருந்து வெளியாக கர்த்தர் வாய்ப்புகள் கொடுக்கிறார். ஹalleluya. பிகாஸ் நம்ம எங்க டைம் செலவு பண்றோமோ அது போலதான் நீ மாறுவ, அது போலதான் நீ நடப்ப. என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்களா, உன் கூட்டாளி யாருன்னு சொல்லி நீ யாருன்னு நான் சொல்லுவேன். ஆமாவா? இப்பதான் கூட்டாளி இல்லையே, இப்ப போன் தானே கூட்டாளி. அப்ப இப்ப என்ன சொல்லுவேன்னா,
நீ போன்ல எதை ரொம்ப பார்க்கறன்னு சொல்லு, அதுதான் நீ. ஹalleluya. So இந்த உலகம், I tell you, if you mistakenly ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தொலைஞ்சிடும். சில பேர் கேம்பிளிங் பார்க்கும்போது இந்த கார்ட்டூன் வண்டி வச்சுக்காதீங்க. சில பேர் நம்பர் எழுதுவாங்க. Being addicted. ஏன்னா இன்னும் அது உங்களே கொஞ்சம் கொஞ்சமாக 50 காசு தான் நினைக்கிறோம். ஆனா 2 பேச்சுனா பாத்துங்களா எத்தனை வாட்டி எழுதுறாங்க. அது அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிற பணங்களை சேவிங் பண்ண வச்சதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவருக்கு வந்து EPF காசு போட்டுச்சு, நல்ல அப்புறம் வெளிநாட்டில் வேலை செஞ்சு வந்தாங்க, அந்த காசும் வந்துச்சு, நிறைய காசு வச்சாங்க இல்லையா. 3 மாசத்துல 4 மாசத்துல காசுங்க முடிச்சு. நான் பேர் சொல்ல மாட்டேன். The right number like 30,000 reading. 30 how much? 1000. அப்ப என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு போட்ட காசு நாளைக்கு எடுக்க பாக்குவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, இன்னைக்கு வரல நாளைக்கு கண்டிப்பா வரப்போகுது, வரல நாளான்னைக்கு கண்டிப்பா வரப்போகுது. அப்ப எங்க வரோம்னா, அவனுங்கிட்ட உங்க காசெல்லாம் போகும், அவனுங்கிட்ட இருந்து எதுவும் வராது. ஒரு 300 வெள்ளி அடிச்சு போ அடிச்சிருச்சு, ஆனா அங்க 1000 வெள்ளி 2000 வெள்ளி 3000 வெள்ளி செலவு பண்ணிருக்கும். சொல்லுங்க, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இதுல நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அடிக்டடா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு கர்த்தர் உங்களை விடுதலை பெறுவார், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹalleluya. So just think about that. இதுல நம்ம அடிக்டடா இருக்கோமோ, இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், you need to come out from that. Hallelujah. Hallelujah. You need to come out. இல்லனா இந்த கேமிங் நம்மள பாக்குது, I never do any sin what. நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் பாவமா செய்றேன், I'm playing game only what. Game only what. ஆனா this game addicted, when you addicted to this game, you will destroy your family. நான் ஒரு சார் நேற்று கூட ஒரு கதை கேட்டிருந்தேன். இந்த கேம் அடிக்டட்னால ஒரு ஃபேமிலியே உடைய வந்துச்சு. ஹalleluya. ஒரு ஃபேமிலியே உடையுதுலாம் பார்த்துங்க. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? I never seen what. நான் தண்ணி அடிக்கிறேன், நான் ட்ரக்ஸ் எடுக்கிறேன், நான் கேம்பிளிங் ஆடுறேன். No what. I'm just playing game. நான் கேம் விளையாடுவாங்க, எனக்கு தெரியும். வேலை எல்லாம் போயிடும், கிடைக்கிற வேலை சொந்த வேலை நினைச்சு செஞ்சாலும் போயிடும். அதுல இருந்து விட்டு வந்தீங்கன்னா you will be released. ஹalleluya. சோ இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் பயங்கரமானது, 3 டேஞ்சரஸ். ஆனா இது அதுக்கு பயங்கரமானது. இந்த 3 காரியத்துல தான் people will stop மாட்டிக்குவாங்க. ஹalleluya. ஹalleluya. அப்ப தேவன் சொல்லுகிறார், you need to come out. இது உங்களை மாஸ்டர் பண்ணுதோ அங்கதான் நீங்க விழுந்து போயிருக்கீங்க. Don't let the thing to control you. நீங்க விழுந்துருவீங்க. Hallelujah. So next நம்ம அடுத்த இதுக்கு போவோம். of lying. பொய் சொல்லுவது. எப்படி? பொய் சொல்லுவது. இது சொல்லணும்னா நான் நினைக்கிறேன் எல்லாமே கை தூக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாம் நீங்க நல்லா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. அப்ப என்ன வரும்னா, chain of lying எப்படின்னா, இந்த ஆவி உங்களை வந்து பொய் சொல்ல வைக்கும். உங்களுக்குள்ள மேபி இருக்கலாம், அது நீங்க இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. ஹalleluya. தேவனுக்கு பிடிக்காத காரியம்ங்க. வசனம் போட்டிருக்காங்க, the Lord hates people who tell lies. ஹalleluya. The Lord hates people who lie. அது என்ன கொண்டு வரும்னா, உங்களுக்கு ஆனஸ்டி இருக்காது, மக்கள்களை ஏமாத்த ஆரம்பிப்பீங்க, உங்கள் ஹாஸ்டல் நீங்க உண்மையாக நடந்துக்க மாட்டீங்க, பொய் சத்தியம் பண்ணுவீங்க. பார்த்துருக்கீங்களா பொய் சத்தியம்? நான் இங்க வந்துருவேங்க, எந்த டைம்ல நாங்க இருப்பேங்க, சத்தியமா சொல்றேன். யாராவது சத்தியமா யாராவது பட்டியமானு எனக்கு தெரியாது. வசனம் சொல்றது சத்தியம் பண்ணாது. Because we are human beings. Hallelujah. So பொய் சத்தியம் பண்ணாதீங்க. நான் செய்வேன், நான் வந்துருவேன், நான் போட்டுருவேன்,
நான் வெடிச்சிருவேன். டோன்ட் ப்ளீஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஏன்னா நார்மலி முன்ன வேலை டைம்ல நம்ம இப்படி போய் சொல்லுவோம். அப்ப இந்த போயில எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவன் வச்சாரு. நான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்ப நான் மோட்டோ எங்கெல்லாம் நான் அப்ப மோட்டோ பைக் EX5 வாங்கினேன். அப்ப EX5 வச்சுட்டு வேலைக்கு போகல. அப்போ அந்த வேலை டைம்ல கொஞ்சம் நம்ம பேசாதானே, நம்ம ஏந்திரிக்கிறது லேட் ஆயிடும். ஆமா, 9 மணி வேலைன்னா நம்ம 8:50 தான் ஏந்திரிப்போம். அது குளிச்சுட்டு வேலைக்கு போறதுக்குள்ள ஒரு 8:15 ஆயிரும். ஸோ இது மாதிரி நடக்கும் போது நான் போகும்போதெல்லாம் வேலை இடத்துல கேட்பான் மேனேஜருக்கு, ஏன் லேட்டு இன்னைக்கு மோட்டோ பம்ப்செட் ஆச்சு, மோட்டோ பம்ப்செட் ஆச்சு. 2 நாள் சேர்ந்து உண்மையிலே மோட்டோ பம்ப்செட் ஆகும். சரி, இந்த பம்ப்செட் எல்லாம் பாய்க்க வேணாமே, வேற பாய்ப்போம்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், ஒரு 3 நாள் லேட் ஆச்சு. இல்ல மோட்டோ அடிபட்டுருச்சு, மோட்டோ அடிபட்டுச்சு. என் கையில அடி, சும்மா ஒரு கட்டு மாதிரி போட்டு கையில அடி போயிட்டு விழுந்துட்டேன். அதனால இன்னைக்கு வேலைக்கு வர முடியாம போச்சு. மக்கள் நான் வேலைக்கு போயிட்டு சொல்றேன். ஒரு 3 நாள் சேர்ந்து நானும் கூட்டாளியா போறோம். எத்தனைக்கும் ஓட்டுறது அவரு, நான் பின்னால் உட்காந்து வரேன். எடுத்தாரு ஒரு கோடர், உண்மையிலே எந்த கை காமிச்சனோ அந்த கையில அடி. கைகெல்லாம் தேஞ்சி இங்க தேஞ்சி பார்த்தேன். எது சொல்றோமோ அது உண்மையிலே நடக்குது. அப்பதான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். இந்த பொய் எது நடந்தாலும் உண்மையை சொல்லிட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு நான் அப்பயே என்னோட வாழ்க்கையை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அல்லேலூயா. பொய் சொல்லி உங்களுக்கு நடக்கலையா, சந்தோஷப்படாதீங்க. என்னது நான் பொய் சொல்லி எனக்கு அந்த மாதிரி வருலையே, பெருசா வரும்போதுன்னு அர்த்தம். அப்ப பொய் சொல்ற ஆவி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட சப்மிட் பண்ணி, ஆண்டவரே I surrender to you Lord, I do want Lord. எனக்கு தெரியும் அப்பா உங்களுக்கு பிடிக்காது, நான் செய்ய போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் நேரங்கள் ஓடிக்கொண்டு இருக்கு. அதிலே காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டே இருக்காதீங்க. யாரும் பார்க்கல அதனால நான் பொய் சொல்லலாம், யாருக்கும் தெரியாது அதனால நான் பொய் சொல்லலாம்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். நம்ம as a man நம்ம செய்யறதுக்குரிய பாவம் அது அந்த குடும்பத்தை பாதிக்கும். விளங்குச்சாங்க? ஒரு வீட்டுல ஒரு தகப்பனாக இருக்கிற ஸ்தானத்துல தப்பு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா it will affect the family. அது மாட்டிரும். உங்களை வாழ்ற பிள்ளைகளே அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நீங்க சொல்றது நீங்க பேசுறது தான் பாக்குறாங்க. ஆனா பொய் சொல்றது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்க மைண்ட்ல அது ஸ்டக் ஆயிடும். அல்லேலூயா. So the same goes to church. இப்ப நான் பாவம் செய்ய ஆரம்பிச்சேன்னா அது மக்களை எஃபெக்ட் பண்ணும். புரியுதாங்க? அல்லேலூயா. anger and bitterness. இப்ப இதுக்குள்ள வருவோம். இப்ப chain of anger and bitterness என்ன நடக்கும்னா, ஓகே முதல்ல இது ஒரு பயங்கரமானது. எனக்கும் இருந்துச்சு. நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த anger வரும்போதெல்லாம் நல்ல ஒரு வசனத்தை சொல்லுவோம். இயேசுவே கோபப்பட்டாரு. வாவ், சூப்பர்ல. இயேசுவே கோபப்பட்டாருங்க. சரி, அவர் கோபப்படுறது நியாயம் இருக்கு. நீ அப்பப்பலாம் கோபப்படுறிய, கோபப்பட்டு அப்ப ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா திடீர்னு எனக்கு கோபம் வந்துச்சுங்க, நான் என்ன செய்யறேன்னு தெரியல. அது டேஞ்சரஸ். நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. அப்பனா நீ கோபப்படும் போது உன்னை யாரோ பொசஸ் பண்றாங்க, உன்னை யாரோ கோபப்பட்டாங்க, முடிச்சுங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியல. என்ன கோமா ஸ்டேஜா? So I'm telling you, sometimes this anger bitterness உருவாக்கிடும். ஏன் சொல்றேன்னா, நீங்க இப்ப நான் கோபமாகி நான் தகாத வார்த்தையில பேசுறேன், அங்க போட்டுருக்க ஹாஷ் போட்டு பார்த்தீங்களா, தகாத வார்த்தையில பேசுறேன்னா இவருக்கு என் மேல என்ன இது லவ் வரும், கோபம் ஒரு பிட்டர்னஸ் வந்துடும். என்னடா இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, ஆமாவா இல்லையா? சோ இந்த கோபம் ஹேட்ரேட்டை உண்டாக்கும். அப்ப நான் கோபத்துல இருந்து பேசும்போது உங்ககிட்ட நீங்க மேல ஒரு கடுப்பாயிருவீங்க. நீங்க என்ன காத்திருப்பீங்க? ரிவேஞ்ச் பண்ண காத்திருப்பீங்க. நீங்க ஒரு நாள் செய்யுங்க, அப்புறம் மாட்டுவீங்க.
அப்ப என்ன வருது? அப்ப ஒரு என்ன ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வரட்டும் ஒரு நாள். I'm telling you, உங்களுக்கு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு அந்த கோபத்தை ஆவியை வெளியாக்கிடுங்க. அதுக்குன்னு நான் உங்களுடைய தப்பு பண்ணும் போது கண்டிங்க உங்க பிள்ளைங்களை. ஆனா அளவுக்கு மீறி அப்படி மாறிடாதீங்க. எப்படி சொல்றது? எப்படி மாறுவாங்க சில பேரு? கடவுள் பாதி மிருகம் பாதி. பிள்ளைய லேசாலாம் அடிக்க மாட்டாங்க. மிருகமா மாறிச்சு முடிச்சு சொல்ல முடியாது. கழுத்தை முடிச்சு அப்படி தூக்கி செவத்துல வச்சிருவாங்க. எங்கே அந்த வெள்ளம் வந்துச்சுன்னு தெரியாது. பொங்கல் பிள்ளைங்கலாம் பாவம். யாரு உங்க குடும்பத்துல மிருகன ஜம்புவா இருக்காங்க? அப்பாவா அம்மாவா? இருக்கிற முடியெல்லாம் சுருட்டி கையில வச்சிருவாங்க. சீலாம முடிய பிடிச்சி தூக்கிடுவாங்க. சோ நான் சொல்கிறேன், இந்த anger இப்ப will commit. இந்த anger வரும்போது நீங்க என்ன commit to sin. ஏன் சொல்லுங்க? தப்பான வார்த்தைகள் வந்துடும் வாயிலிருந்து. ரெஸ்பெக்ட் வேணும். இன்னைக்கு ரொம்ப பேர் பிள்ளைங்களும் நான் சொல்லுகிறேன், தாய் தாப்பனை கனப்படுத்துங்க. வாயில வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது போய் மன்னிப்பு கேட்குங்க. அல்லேலூயா. நான் இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு நான் டெய்லி என்னோட வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்போம். அப்போ ஒரு வாட்டி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். என் பிள்ளை வருது அங்கே, பாப்பா சாரி. நான் சொல்றேன், நீ என்ன செஞ்ச, ஏன் சாரி சொல்றேன்? இல்லை நம்ம நோபலா செய்யும். ஓகே நான் மறந்துட்டேன். நாங்கள் ஹாக் பண்ணி சாரி சொல்லுவோம். பிகாஸ் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. ப்ரே பண்ணி முடிச்சதோட நீங்கள் ஹாக் பண்ணி முத்தம் கொடுத்து சொல்லுங்க, சாரி, நான் என்ன வேணாலும் இன்னைக்கு செஞ்சிருக்கலாம், என் வார்த்தை மூலியமாக ஏதோ ஒரு இடத்துல உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஐம் சாரி. அது நானும் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், அந்த பிள்ளைங்களும் என்கிட்ட சொல்றது. அது ஒன்றும் இல்லை, நம்ம மைஃப்கிட்டையும் சொல்லணும். அப்புறம் அவங்க கோச்சிக்குவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் சாரி சொல்லிட்டீங்க, என்கிட்ட நீ எது அடிச்சாலும் தாங்கணும். அப்படி இருக்கப்பட்டல சாரி. ஏன்னா ஒரு சமாதானத்தை உண்டாக்கும். குடும்பத்துக்குள்ள பிட்டர்னஸ் வந்துடக்கூடாது, குடும்பத்துக்குள்ள ஹேட்னஸ் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனோட பிள்ளைங்க, நம்மளோட ரியாக்ஷன் டோட்டலி ஆப்போசிட்ல இருக்கணும். உலகத்து போல இருக்கக்கூடாது. ஏன்னா இப்பயா ஓகே இது பாருங்க, வசனம் போய்கிட்டு இருக்கு. அப்பே ரிப்பெண்டன்ஸ். ஹல்லேலூயா. ஆனஸ்ட் ரிப்பெண்டன்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென், ஆமென். சோ அந்த மாதிரி உங்க குடும்பத்துல யார் இருந்தாலும் நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. உங்க தாய் கிட்ட போய் பிள்ளைங்க மன்னிப்பு கேட்கும் போது அது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ. ஹல்லேலூயா. அவங்க உள்ள அவங்க சந்தோஷப்படும். நீங்க காத்திருக்காதீங்க, எங்க அம்மா எனக்கு சாரி சொல்ற வரைக்கும் ரகுவரன் மாதிரி பேசுறாங்க, பாம்பு உங்களுக்கு வெடிக்கும். ஹல்லேலூயா. ஓகே. சோ உங்களுக்கு கோபம் இருந்திருந்தா அது கண்ட்ரோல் பண்ண கத்துக்கொள்ளுங்க. தேவன் சொல்லுகிறார், உனக்கு தேவ ஆவியை அனுப்புவேன். learn to control. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ உங்களோட செல்ஃப் டிசைருக்கு இடம் கொடுத்துறாதீங்க. என்னை இப்படி பண்ணாக்கா நான் இப்படிதான் கொந்தளிப்பேன் இருக்காதீங்க. அது ரொம்ப நாளா தாங்காது. ஹல்லேலூயா. கொந்தளிச்சவங்க எல்லாமே வாழ்க்கை இருள்ல பயங்கரமாக தான் போய்விடுது. எனக்கு இருக்குங்க, எவ்வளவு கூட்டாளி இருந்தாங்க. கோபம். இந்த கோபத்தினால அவனுங்க பேர் எவ்வளவு பேர் பாதிப்புக்குள்ள வந்தானுங்க எனக்கு தெரியுங்க. என் கூட ஸ்கூல் படிச்சவங்க எத்தனை பேர்ல இப்படி கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க. சில பேர் திரும்பி வந்துட்டாங்க, சில பேர் அதுல ஒரு தலையாக மாறினாங்க. ஒரு விருந்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கோபத்தினால இருக்கிற ஒவ்வொரு முடிவும் தப்பால தான் போய் முடியும். அல்லேலூயா. கொள்ளுங்க. ஆமென். ஸோ கோபப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு போய் கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க. கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உங்களை மன்னிச்சவரோட நீங்க போய் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. Get rid of all the bitterness, rage and anger. ஹல்லேலூயா. நீங்க உங்களை மன்னிச்சிட்டீங்களா? இப்ப நீங்க யாரை போய் தகாத வார்த்தையில் பேசி அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, நீங்க மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தப்பா பேசியிருந்தா. ஹல்லேலூயா. இது நீங்க ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் நாமத்தையும் மகிமைப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சாங்க? ஓகே, நெக்ஸ்ட் போவோம்.
chain of unforgiveness. இப்பதான் நம்ம forgiveness இப்ப வந்துச்சுல, கோபம் முடிஞ்சுல. இப்ப இந்த forgiveness ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் எங்கன்னா இது ரொம்ப ஒண்ணு கூட்டாளி கூட நடக்கும், ஒண்ணு நம்மளோட நட்புக்குள்ள நடக்கும், நட்புதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு நம்மளோட வேலை இடத்துல நடக்கும், இல்ல நம்மளோட குடும்பத்துல இது ரொம்ப நடக்கும், இல்ல நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இது ரொம்ப நடக்கும். அல்லேலூயா. இந்த டிசைர் அன்ஃபர்கிவ்னஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் திருப்பி, உங்க குடும்பம் பாதிப்புக்குள்ள வருகிறோம். அல்லேலூயா. சோ உங்களுக்கு தாயோ தகப்பனோ இல்ல பிள்ளைங்களோ இருந்துச்சுன்னா அவங்கள மன்னிங்க. உங்க வேலை இடத்துல உங்களுக்கு தப்பு செய்யறதுக்கு உங்களையே ஒரு மோட்டிவ்ல இருப்பாங்க, இவங்களை வேலையோட தூக்கணும், இவங்க வேலையோட செய்யணும், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க போயிட்டு சண்டை போட்டுருந்தீங்கன்னா போய் சொல்லுங்க, நான் இன்னைக்கு சண்டை போட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு மன்னிச்சிரு. அல்லேலூயா. அத ஒரு பிட்டனஸ், அத ஒரு ரிவெஞ்சா தூக்கிட்டு நீங்க டிசைர் ஃபார் ரிவெஞ்ச் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு திட்டம் போடாதீங்க, இவனை ஒரு திட்டம் போட்டு இவனை நான் தூக்கணும் அப்படின்னு இருக்காதீங்க. அல்லேலூயா. just leave it. God say it's not your war, it's his war. Hallelujah. தேவனோட war. அவங்க உங்களை எகெயின்ஸ்ட் பண்ணாங்கன்னா அது தேவனை எகெயின்ஸ்ட் பண்ற மாதிரி, அவங்க உங்களையே தப்பா செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அது தேவனே எகெயின்ஸ்ட் பண்ற மாதிரி, தேவனுக்கு திட்டம் போடுற மாதிரி. ஹல்லேலூயா. உங்க மேல எந்த கரம் படாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆனா முதலாவது நீங்க மன்னிப்பு. ஏன்னா அந்த மன்னிப்புன்னு சொல்லும் போது வசனத்துல ரொம்ப கிளியரா போட்டிருக்கோம், ஜெபத்திலேயே போட்டிருக்கோம், நான் உன்னை மன்னிச்சது போல நீ பிறால போய் மன்னி. Hallelujah. If you forgive others for the wrong they do to you, பாத்தீங்களா, for the wrong that people do to you, forgive them, then your heavenly Father will also forgive you. That means நான் ஜெபம் பண்ணும்போது நான் எனக்கு மன்னிப்பு இல்லாத போது நான் ஜெபிச்சேன்னா அந்த ஜெபம் ஏறெடுக்க ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இது அடுத்த கோட்ல இதுதான் வரும் ஜெபத்துல, நீ பிறால மன்னி. உனக்கு எகெயின்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை தப்பாவும் பேசியிருப்பாங்க, உன் வேலை இடத்துல சரி, உன் குடும்பத்துல சரி, உனக்கு தெரிஞ்சவங்க மத்தியில உனக்கு தப்பா பேசியிருப்பாங்க, தப்பா திட்டம் போட்டிருப்பாங்க, எது வேணாலும் செஞ்சிருப்பாங்க. உன் காது கேட்டுதுச்சா, அந்த ஏதோ பேசிட்டாங்க, விட்டுருங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, சொல்லுங்க. அந்த இதயம் போச்சுங்க, அந்த தாழ்மை தாங்க உங்களை உயர்த்தி வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லோருக்கும் தெரியும், உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கும் இல்ல வேற இடத்துலயும் யாரும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தப்பா பேசிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அவங்களுக்கு திட்டம் போடாதீங்க, டிசைர் பண்ணாதீங்க. இவங்க பேசிட்டாங்களா, நான் பாரு இவங்களோட எப்படி பேசுறேன், இவங்க வளராலே எடுத்து போறேன், இஸ்திரியை வெளியாக்குறேன் அப்படிலாம் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. அதுல எங்கேயுமே சமாதானம் வராது, பிரச்சனை மேல பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கும். நம்மளை பத்தியே பேசுவாங்க, போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு டைம் இல்லைங்க, அதை தூக்கிட்டு தெரிய போறீங்களா? அப்படி nothing going to happen. அல்லேலூயா. பரலோகம் கர்த்தர் வருகிற போற சமயத்துல இருக்கு. இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆண்டவரே என்னைய கூட்டிட்டு போங்க பரலோகத்துக்கு, முடியுமாங்க? நான் வரேன், என்கிட்ட நிறைய பேக் பாருங்க, சொக்கான பேக் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போக முடியுமாங்க? காலு கூட வைக்க முடியாது. அல்லேலூயா. So be careful. If you have this unforgiveness in your heart, today is the time. Ask forgiveness. Hallelujah. Remember that how much Christ forgave you, how much God forgave you. தேவன் எப்படிப்பட்ட அன்பானவர், அவருக்கே நடக்கும் போது அவரோட ஆசைகள் எல்லாத்தையும் கிராஸ்ல வச்சுட்டாரு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும்னு தன் ராஜ்யத்தை விட்டு வந்தாரு. நீங்களும் நானும் நல்ல பாதையில போய் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி ரத்தத்தை சிந்தினாரு. Hallelujah. So we need to follow exactly what His will. அவரோட சித்தம் எதுவோ அதை நாம நடக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
ஹalleluya. அடுத்தது போவோம். chain of fear. ஓகே, இந்த fear வந்து நிறைய இருக்குங்க. fear பாத்தீங்களா? fear of failure, fear of people, fear of the future. ஐயோ, இன்னொரு இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுங்க? ஓல்மோ ஸ்டார்ட் பண்ணிருச்சீங்க. இங்க எல்லாம் அடிச்சு இருக்காங்க, பெட்ரோல் விலை எல்லா விலையும் ஏற போகுதுங்க. போச்சு, நான் மாட்டுனேன். அப்படி இருக்காதங்க. என் குடும்பத்தை நான் எப்படி பாதுகாக்க போறேன்? fear of rejection, fear of stepping into God's calling. அது ஒரு fear இருக்குமா? ஊழியத்தை கொடுப்பீங்க, அவங்க சொல்லுவாங்க இப்போதைக்கு வேணாங்க, நான் ஊழியம் செய்யலைங்க. fear என்ன சொல்லுவாங்க? அவங்க என்னமோ சொல்ல போறாங்க. fear of people வந்துடும். அவங்க என்னாச்சும் சொல்ல போறாங்க. நான் ஊழியம் செஞ்சேன்னா அவங்க என்னாச்சும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்துல fear வெளியாக்கி கொடுங்க. ஸ்டெப் அவுட் பண்ணுங்க, வெளியே வாங்க. fear of failure பயப்படாதீங்க. ஐயோ, நான் இப்படி செய்யலாம், நல்லா செய்யலாம் நினைக்கிறேன், ஆனா அது ஃபெயிலியர் ஆயிருங்க அப்படி நினைக்காதீங்க. எழுந்து வாங்க. ஹalleluya. அப்புறம் fear of people, அதான் இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, நான் இப்படி நல்ல காரியம் செய்ய போறேன், இவங்க என்னாச்சும் சொல்லுவாங்களோ, சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. ஹalleluya. அப்ப நான் ஒரு 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 கதை சொல்றேன். நம்ம ஒரு வீடு வாங்குறோம். அந்த வீடுல நீங்க என்னதான் சுத்தம் பண்ணி வச்சாலும் எறும்பு வந்துடும், கொக்கரோச் வந்துடும். திடீர்னு என் வீடுலாம் பார்த்தோன்னா முடிஞ்சு அக்கடியில இருக்கும் அது. அப்ப நம்ம வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் தவிர அழிக்க முடியாது. கரெக்டா? எறும்பு வருத கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், அழிக்க முடியாது. கர்ப்பம்பூச்சி வளர்றத கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் வீட்டுல இருந்து, அதை அழிக்க முடியாது. பேசுறவங்கள கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், அழிக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அவங்க உங்களுக்கு தப்பா பேசுறாங்க? ஆண்டவரே ஏதோ வலிக்கம் தான். எல்லாமே சொல்றேன், எல்லாத்துக்கும் வலிக்கம் தான். என்னடா அது, நம்பினவங்களா பேசுறாங்க, தெரிஞ்சவங்களா பேசுறாங்க, அப்படியே உடையும். அப்புறம் விட்டுருங்கப்பா, உங்க பிள்ளைங்க, நாங்க உங்களோட ஃபாலோ பண்றோம், ஜஸ்ட் பேசுறவங்க பேசிட்டு போட்டோம், ஜஸ்ட் லீவ் இட் ஆன். ஹalleluya. நான் சொல்றேன் மறுபடியும், உங்களே தப்பா பேசும்போது அதை கடவுளே தப்பா பேசுறாங்க. So no need to worry about anything. என் மனசுல தான் தோணும், அதுவே பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம், just go on. I am your child. நான் உங்க ஊழியத்தை செய்ய வந்திருக்கேன். ஹalleluya. So அந்த ஃபியரை உண்டாக்குறாங்க. ஓ, இவங்க என்னை தப்பா பேசுறாங்க, அதனால நான் செய்ய முடியாது. இவங்க என்னை அப்படி திட்டம் போடுறாங்க, அதனால நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படி இருக்காதீங்க. அந்த ஃபியர்ல இருந்து முன்னுக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தென்னாலி படம் மாதிரி செஞ்சிடாதீங்க. அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், பேச்சை கண்டா பயம், பேய கண்டா பயம், ராத்திரி கண்டா பயம், வெளிச்சத்தை கண்டா பயம். அப்படி இருக்காதீங்க. சோ கர்த்தருக்குள்ள நீங்க வாங்க. இந்த பயம் உங்களுக்குள்ள இருந்தா ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தர் உங்களுக்கு பயமே கொடுக்குவது இல்ல. ஹalleluya. God has not given us in the spirit of fear. He gives us you and me fear of He gives you the spirit of love. Hallelujah. Hallelujah. புரிஞ்சாங்க? So do not fear, for I am with you. Hallelujah. Hallelujah. அப்ப நான் சொன்ன காரியத்தை யோசிக்கும் போது, ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது, எப்படி ஆண்டவரே? ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, மோசஸ் கூட நான் இப்படி இருந்தனும், ஜோசுவா கூட அதே மாதிரி தான் நான் இருப்பேன். ஜோசுவா கூட நான் என்ன சொன்னேன்? I will be with you. No one can stand against you. Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு ஒரு பலம் வந்துச்சு. Yes Lord, I will do your ministry. I will do what you ask me to do. I don't need to worry about anything. வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாங்க. நான் எப்படி மோசஸோட இருந்தனோ அதே போல உன்னோட இருப்பேன். I choose you. I anoint you. No one stand against you. Hallelujah. அப்ப அது மாதிரி வார்த்தை உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும்? கடவுள் என்னோட இருக்கிறார். Hallelujah. I don't need to worry for anything.
ஆமென். சோ உங்களுக்கு பயம் இருந்திருந்தா இயேசு நாமத்தை அகற்றி போடுங்க. தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். விசுவாசத்தோட முன்னுக்கு நடங்க. மக்களை பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ ஊழியத்தை கொடுத்தாங்கன்னா அது தகர்த்தி போடாதீங்க. ஏன்னா நான் ஊழியம் சொல்லும் போது சம்டைம் ஒரு போதகர் வந்து உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா, உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்குறாங்கன்னா முன்னுக்கு இறங்கி செய்யுங்க. ஹல்லேலூயா. டோன்ட் வரி அபௌட் இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, லாஜிக்கையும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் பார்த்து ஊழியம் வராது. ஊழியம் வந்துச்சுன்னா வந்ததுதான். காலிங் கொடுத்தாங்கன்னா கொடுத்ததுதான். காலிங் டிக்கெட் எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஹல்லேலூயா. சோ வச்சுக்கிட்டு ஐயா தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு வராம போச்சுன்னா அப்புறம் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. சோ காட் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தாளந்து கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். எல்லாருக்குமே தாளந்து கொடுத்திருக்காரு. ஒருத்தருக்கு 1 தாளந்து 2 தாளந்து 3 தாளந்து. இந்த 1 தாளந்து வச்சவங்க என்ன செஞ்சாங்கன்னா பத்திரமா போய் பதிச்சு வச்சாங்க. அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த தாளத்தை, உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அதை அதிகப்படுத்தி செய்யுங்க, விசாலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சோ தேவனுக்கு அவன் 2 கொடுத்தவன், 4 3 கொடுத்தவன் 6 7ன்னு போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்படியே வச்சிருக்கோம், பாத்திரமா புதைச்சு வச்சிருக்கோம். அங்க இருந்து ஒரு செடி கூட முளையாது. சோ ஒருத்தருக்கும் புரிச்சல் இல்லாம வாழ்ந்துடாதீங்க. ஹல்லேலூயா. சோ பயம், அந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா இயேசு நாமத்தை அகற்றி போட்டு ஊழியத்துக்குள்ள வாங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, தாழ்மையோடு இருக்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. சோ நெக்ஸ்ட் போவோம். கடைசி 8க்கு வந்துட்டோம். செயின் ஆஃப் லவ் ஆஃப் மணி. செயின் ஆஃப் லவ் ஆஃப் மணி. ஹல்லேலூயா. இது பாருங்க, இது முக்காவாசி ரொம்ப ஹீட்டிங். இது யாருக்கு தான் காசு வேணாம்? இப்போ என்ன ஆகுதுன்னா, லவ் ஆஃப் செயின் ஆஃப் மணி. மணி 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 மணி. நோ மணி. No money, no talk. So money வந்தறதுல என்ன ஆச்சுன்னா, காசு வந்தறதுல என்ன ஆயிரோம்னா, நம்மளுக்கு கிரீடி மாதிரி வரக்கூடாது. ஒரு காசு மேல என்ன வந்துடக்கூடாதுன்னா, ஓ நான் சம்பாதிக்கணுங்க, இல்ல சேச்சிக்கு வாங்க, முடியாதுங்க, அங்க பாருங்க, சேச்சிக்கு வாங்கயா, முடியாதுங்க. அப்புறம் என்ன ஆயிரோம்னா obsession. அது எப்படின்னா, அவங்க நான் நல்லா பாடி வாங்கணும், நான் பெரிய வீடு வாங்கணும், நான் பயங்கரமா வாழணும், என்னோட ஒவ்வொரு விரலையும் தங்க மோதிரம் ஜொலிக்க வேண்டும். ஏன் கடை திறக்க போறியா? சொக்க தங்கம் ஜுவல்லரி. அந்த மாதிரி ஒரு இது அப்படியே எப்படி மாறிடுவாங்க. அவங்ககிட்ட பணத்தை பத்தி பேசிட்டு, எப்படி செய்யணுங்க, அப்படி செய்யணுங்க, பணம் சம்பாதிக்கணுங்க, இப்படி வாங்கணுங்க, அப்படி. ஹலோ, நாளைக்கு ஹார்ட் அட்டாக்னா எப்படி? நான் அந்த கேஸையும் நான் பார்த்தேன். இபிஎஃப் வரப்போகுது, சந்தோஷமா இருந்தாங்க. பாவங்க அவரு. நான் அந்த தாயை கூட்டிட்டு போய் அவரை பார்க்க வைப்பேன். அவரு வந்து இபிஎஃப் உள்ள போது 8ஆம் தேதி எத்தனாம் தேதி தான் இருக்குன்னு. அப்ப நானும் கூட்டிட்டு போயிட்டு வருவேன் ஒரு வாரத்துக்கு. அவர் அந்த இபிஎஃப் காசுக்கு காத்திருந்தாரு, தவம் எடுத்திருந்தாரு. இபிஎஃப் காசு வந்துருச்சு, போய் பேங்க்ல வித்ட்ரா பண்றோம், எல்லாம் பேங்க்ல வச்சுட்டாரு, வந்துட்டாரு. நாளிலிருந்து இந்த ஹோம் விட்டு என்னை வெளியாக்கிது விட்டுச்சு. நான் பினான்ஸ் போறேன், அங்க தங்க போறேன், இங்க தங்க போறேன், நல்லா பேசிட்டாரு. ஒரு 80+ கிட்ட இருக்கு, 80,000. நல்லதுதான் இல்லையாங்க? காடி வாங்கலாம், என்ன வாங்கலாம், சரியான பிளான். இது ஒவ்வொரு நாளும் போகும்போதெல்லாம் இபிஎஃப் காசுல ரொம்ப கவனமாக இருப்பாரு. அப்போ காசு விழுந்துருச்சு, இன்னைக்கு விழுந்துருச்சு. கையில ஒரு 1000 வெள்ளி கொடுத்துட்டு வந்தேன். அடுத்த நாள் கால் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. சேம் டே நெக்ஸ்ட் டே தருவிட்டாரு. ஸோ அந்த காசு யாருக்கு போயிடும்? அவங்க யாருக்கும் போகுது, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் சொல்லுகிறேன்னா, டோன்ட் பி சோ கிரீடி. இந்த காசு எனக்கு கிடைக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நாளைக்கு வேலை இடத்துல சம்பளம் போகுதுன்னா, உழுவ போகுது, எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு, இன்னைக்கே எல்லாத்துக்கிட்டையும் கடன் எடுத்துருவாங்க. கடன் கொடுத்துருங்க, சம்பளம் உழவு போகுதுங்க, கடன் கொடுத்துருங்க, சம்பளம் கொடுங்க. அது சம்பளம் விழுந்தோட அந்த கடத்தை கட்டியே முடிஞ்சிடும். ஸோ என்ன ஆயிருதுன்னா, நம்மளோட ஆசைக்கு தகுந்ததுக்கு மேல நம்ம என்ன செஞ்சிடோம்னா, காசை தேடி ஓட ஆரம்பிச்சிடும். சண்டை சேச்சுக்குவாங்க, முடியாதுங்க, எனக்கு காசு வேணுங்க, எனக்கு காசு முக்கியங்க, காசு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஆண்டவர்ல நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறதும் இல்லாதமும் அது அவரோட கருத்துல இருக்கு.
புரிஞ்சாங்க? என்ன யாருக்கும் புரியலையா? ஏன்னா இன்னைக்கு காசு ஒரு பக்கம் ஒரு ஆள் எடுத்துட்டு போகுது. இன்னைக்கு நல்லா சபைக்கு வருவாங்க, நல்லா பயங்கரமா இருப்பாங்க. கொஞ்சம் காசு போட்டோட ஆளே காணா போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சேர்ச்சுக்கே வரமாட்டாங்க. ஹாலிடே, ஹனிமூன் அப்படி போயிடுவாங்க. அவங்க பழைய பாவத்துல விழுந்துருவாங்க. இந்த காசுனால தான். For the love of money is the root of all kind of evil. One kind இல்ல, all kind of evil. So don't start. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா வாழ்வீங்க. ஹalleluya. 10ல இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பத்தாது. புரிஞ்சாங்க? நானும் எப்ப 10ல சொன்னனோ அது வரைக்கும் எனக்கு பத்தாம தான் இருந்துச்சு. எப்ப போதும் ஆண்டவரே, நல்லா தான் இருக்க, நல்லா நடத்த முடியுது ஃபேமிலி, எனக்கு போதும் இதுன்னு சொல்றனோ அப்பதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹalleluya. சோ நீ 10ல சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. இப்ப நான் கேட்கிறேன், மொத்த டைம் நீங்க வேலை செய்யும் போது எவ்வளவு சம்பளம்? 600 ஷேரன் நிஷா சொல்றாங்க. பழைய மெம்பர்லாம் ஒரு 10 வெள்ளி 20 தாத்தாலாம் 10 110 வெள்ளியாங்க. நீங்க என்ன அப்ப நம்ம வேலை செய்யும் போது 10 நிச்சு. இப்ப 10ல இப்ப என்னாச்சு? இப்ப அதோட எடுத்து 3 மடங்கு 10 மடங்கு உங்களுக்கு கூட இருக்கலாம். ஆனா என்னாச்சு? ஏன்னா வரும்போதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றும் போதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா என்னாச்சும் அப்படி வாங்குவோம், எக்ஸ்ட்ரா என்னாச்சும் செய்வோம். ஆனா அந்த பேஸ் ஒன் என்ன தெரியுமா செய்வாங்க? சம்பளம் நல்ல ஒரு சம்பளம் 15 18 கிடைக்குது, 70 அப்பாரத்தோஸ் கிரெடிட் கார்டை எடுத்துட்டு வந்துடுவாங்க. தட் இஸ் சூப்பர் ஒன். நாளைக்கு கட்டிக்கலாம். கிரெடிட் கார்டு எடுத்து பாக்கெட்ல வச்சாங்கன்னா KO அப்படி என்ன ஆகுது? வாழ்க்கை கொலாப்ஸ் ஆகுது. நான் எடுத்து வச்சிருந்தேங்க 3 பூடியோ கடைசி வெட்டி தான் போட்டேன். ஓ டேஞ்சரஸ். நாளைக்கு கட்டிடலாம் சொல்லி அந்த கிரெடிட் கார்டு உங்களே கட்ட விடாம ஆக்கி அது உங்களையே அந்த செயின் பாத்தீங்களா, அந்த செயின்ல சுத்தி கட்டி போட்டுரும். ஸோ வெரி டேஞ்சரஸ். உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா டோன்ட் எவர் டேக் தி கிரெடிட் கார்டு. ஹalleluya. So they say the love of money when they இருந்தீங்கன்னா they come out, because the love of money is the root of all kind of evil. Hallelujah. You cannot serve both God and money. God means God, money means money. You cannot serve. நான் காசு கிடைச்சாதான் நான் வந்து சபையை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. நீ வா, கடல் ஒன்னே ஆசீர்வதிப்பாரு. Hallelujah. அப்புறம் நீ மத்தவங்களை ஆசீர்வதிப்ப. Amen. Hallelujah. Hallelujah. So கடைசியா ஓகே வாங்க. chain of spiritual laziness போவோம். spiritual laziness இது இருக்காங்க பாத்துங்க தயவு செஞ்சு. இது என்ன செய்வீங்கன்னா no prayer life, no reading Bible, skipping church, lukewarm faith, no spiritual hunger. அப்ப no prayer life னா வீட்டுக்கு வருவீங்க, ப்ரே பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஆனா ப்ரே பண்ண முடியாது. ஒரு லேசியா படுத்துவீங்க, பைபிள் ரீடிங் இருக்காது, சபைக்கு ஏந்திரிக்க கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு எவ்ரி சண்டே நீங்களே பாருங்க, மண்டே டு சாட்டர்டே நல்லா ஏந்திரிப்பீங்க, ஆனா சண்டே ஒரு நாள்ல தான் கஷ்டப்படுவீங்க. சோ ஏன் சொல்லுகிறேன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா you will attack, because on Sunday டைம்ல தான் உங்களை அட்டாக் பண்ணும். சேச்சிக்கு போக கூடாது, ஏந்திரிக்க கஷ்டப்படும். யாருக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கு கை தூக்குங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி தங்கன்னு ஏஞ்சி உங்களுக்கு பண்ணி கிளம்பி நிக்கிறாங்களா? இல்ல நீங்க தான் எழுப்பி விடணுமா? ஆமா நீங்க நீங்க நல்லா இப்பயே ரிப்பேர் பண்ணுமா? அதுவே குட் ஒன். சோ ஏன் சொல்லுகிறேன்னா, the spiritual laziness உங்களையே கர்த்தர்கிட்ட இருந்து தள்ளி வச்சிரும். ஹalleluya. கர்த்தர்கிட்ட இருந்து உங்களை அகற்றி வச்சிரும். ஓகே, today is the day. Go for the last one, second one.
Today is the day you're going to surrender to God. Hallelujah. Surrender your heart, surrender your happy, surrender your future to God. Hallelujah. This is the day that God telling me, என்ன சொன்னார்னா, நீ பார்க்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. எல்லாம் நல்லா சேர்ச்சிக்கு வராங்க, எல்லாம் நல்லா செய்யறாங்க, ஊழியத்துல பங்கெடுக்கிறாங்க, பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்றாங்க, எது எல்லாமே செய்யறாங்க. பட் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு 4-5 காரியம் மாட்டிக்கிட்டு இருக்குடா. அல்லேலூயா. இந்த காரியத்துல இருந்து அவங்க வெளியாக வேண்டும். காலங்கள் நேரங்கள் சுருங்கி கொண்டே இருக்கு, அப்படியே சின்னதா ஆகிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் வர்ற நேரத்துல நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு இல்லைன்னா கைவிடப்படுவோம். இவ்வளவு காலமான நம்ம போராடிக்கிட்டு இருந்த இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. சோ வார் நடந்து கொண்டு இருக்குது, அது நடந்துகிட்டு இருக்கு. அது நீங்கள் நானும் போயிட்டு நடுவில் போய் பாபாயை காமிச்சாலும் பாம் நம்ம மேல விடுவோம், தவிர எது மாற்றம் வராது. அவரு சொன்னாருன்னா நடக்கும், அவர் முடிவு பண்ணாலும் நடக்கும், அவர் அசைவாடல் செஞ்சாருன்னா நடக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காது. நாளைக்கு வந்தாலும் இன்னைக்கு ஐ பி ரெடி டு கோ வித் ஜீசஸ். ஐ பி ரெடி. நெக்ஸ்ட் ஒன், today surrendered to God. No partially surrender, no Sunday surrender, but complete surrender of our life to Jesus Christ. Hallelujah. Complete surrender. Because your body is a living sacrifice. Hallelujah. உங்களோட உடல் அது கடவுளுக்கு ஒரு என்ன சொல்லுவீங்க, God's temple. Hallelujah. டெம்பிள் சொல்லும்போது இது கட்டடம் இல்லை. டெம்பிள் சொல்லும்போது நீங்க தான் கடவுளோட கட்டடம், நீங்க தான் சபை, நீங்க தான் கர்த்தருக்கு நடக்கிற ஒரு சபை, நீங்க தான் அந்த ஒரு லீவிங் டெஸ்டமனி. நீங்க மாறல, நீங்க மாற்றங்களை கொண்டு வரலன்னா அவர் வரும் சமயத்துல நம்ம கைவிடப்படலாம். இதுல இருந்து ஒன்று காரியம் உங்களை புடிச்சு கொண்டு இருந்தாலும் you will be failure. ஒரு காரியம் உங்களை ஹண்ட் பண்ணி கொண்டு இருந்தாலும், உங்களை உழுவ வச்சு கொண்டு இருந்தாலும் நம்ம உழுந்துட்டு இருக்கோம். வாலிபர்களும் சரி, பெரியவங்களும் சரி, உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இந்த வேலையில கர்த்தருக்கு நாம சரண்டர் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல அந்த பாடலை பாடணும். நம்மளோட தானந்து எதுவுமே இல்லை, உங்க கிருபை போகுது. ஹல்லேலூயா. அவரு வந்தா போதுங்க. He will can change you. உங்க வேலை சரண்டர் பண்ணணும். Don't just surrender 1 or 2 and then hold some of 3. நான் வச்சுக்கிறேன், இது போதும் எனக்கு, இதுல என்னால விட முடியாது. நான் பணம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை என்ன விட முடியாது. எனக்கு போனுன்னா ரொம்ப பிடிக்கும், அதை என்னால விட முடியாது. சொல்லிக்கிட்டு இருந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய ஆபத்துல போய் முடிச்சிடும். So let go every single thing and say, God, I surrender. நான் சரண்டர். என்னோட ஆசை வேணும். நான் தான் கூட சொல்லியிருக்கேன், என் ஆசையை நான் என்ன சொன்னேன், ஆண்டு சொன்னேன், ஆண்டவரே என்னோட ஆசையெல்லாம் அந்த சிலுவையில் வச்சு அரைஞ்சிருக்கேன், உங்க ஆசை எதுவோ அதை பற்றி நான் செய்வேன். இயேசுவா தான் கெத்செமனியில போய் ஜெபம் பண்ணார். God, it's not my will, it's your will. Hallelujah. அவருக்கு வல்லமை இல்லையா? இதை கொஞ்சம் தாமதமாக்கிட்டு முதல் பார்ப்போம், இன்னும் 2 வருஷம் போட்டோம், ஆண்டவரே பிதா இன்னும் 2 வருஷம் இல்லை இதுல செய்யாம இருக்கலாமே, இப்படி எவ்வளவு திட்டங்கள் போட்டுருக்கலாமே. இல்லை, இட்ஸ் யோர் வில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எழுந்தவனமாக இருந்து நம்ம இந்த பாடலை பாடுவோம். நீங்க உங்க இதயத்துல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் இங்க பொதுவாக உங்கள் மத்தியில ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வோம். Today is the day God going to shake you. Hallelujah. யானா கர்த்தர் வரும்போது என்ன நடந்துச்சுன்னா அசைவுகள் நடந்துச்சு. Hallelujah. தேவ ஆவி அங்க வரமட்டுக்கு ஒரு அசைவுகள் நடந்துச்சு. அவங்க செயின் எல்லாம் ஒட்டஞ்சிச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற ஒவ்வொரு சங்கிலையும் தேவன் ஒட்டச்சி நிர்மலமாக்குவார்.
உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருதாங்க நம்மளை அழைத்தாரு. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லது. Yes, Lord. என்னை தொட்டவரே ராஜா. Yes, Lord. நான் இல்லை